நட்சத்திரக்காரர்கள் இல்லையா? அதுல வந்து அஸ்வினி 1ஆம் பாதத்துல பிறந்திருப்பாங்க, 2ஆம் பாதத்துல பிறந்திருப்பாங்க. அப்ப மேசராசியில அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்க, இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் எந்த ராசியில பிறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மெயினான விஷயம் இன்னைக்கு சித்தர் வழிபாடு. இன்னைக்கு நிறைய பேர் வந்து சித்தரை நோக்கி போயிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்ப சித்தர் வழிபாடுங்கிறது வந்து அந்த இடத்துல தியானம் பண்ணா நல்லா இருக்கும், அந்த இடத்துல போய் நான் உட்கார்ந்தா நல்லா இருக்கும். ஏன்னா சித்தர் அப்படிங்கிறது எந்த காலத்துல இருந்து வழி வழியா வந்துட்டே இருக்கு. இப்ப திருவண்ணாமலைக்கு ஏன் போறாங்க? அங்க சித்தர் வழிபாடு அதிகம் இருக்கு, ஆன்மீக சக்தி அதிகம் இருக்கு, அங்க அபூர்வ சக்தி அதிகம் இருக்குன்னா நம்ம சித்தர் வழிபாடு போறோம். மலை மேல ஏன் ஏறி போறோம் அப்படின்னா, இப்ப வந்து வெள்ளிங்கிரி மலை போறோம். இப்படி ஏன் வித்தியாசமான ஒரு அமைப்புக்கு போறோம் அப்படின்னா, சித்தர்களுடைய ஆதிக்கம் அங்க அதிகமா இருக்கு. அவங்களுடைய நேரடியான ஒரு தன்மை கிடைக்காட்டியும் அங்க அவங்க வாழ்ந்த ஒரு விஷயம், வாழ்ந்த ஒரு அமைப்பு, அவங்க தியானம் பண்ண இடமெல்லாம் நம்மளுக்கு வலிமை பெறும் அப்படிங்கிறது தான் கணக்கு. இப்போ திருப்பதிக்கு போறாங்க. திருப்பதிக்கு போனா ஏன் செல்வம் கொட்டுது, நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் வருது அப்படின்னா, அங்க கொங்கண சித்தர் அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் வந்து திருப்பதி. அவர் என்ன ஒரு விஷயத்துக்கு அங்க வந்து ஜீவ சமாதி அடைஞ்சாரு அப்படின்னா, காங்கிய மலையில இருக்கக்கூடிய இடத்துலதான் அவர் வந்து தியானம் பண்ணாரு. அது என்ன தியானம் பண்ணி அவர் தவம் இருந்தாருன்னா, தொட்டதெல்லாம் பொன்னாகணும், நான் வந்து தொட்டதெல்லாம் பொன்னாகணும் அப்படின்னு. அதே மாதிரி அவர் அதுல ஜெயிச்சும் காட்டிட்டாரு. அதனாலதான் அவர் போய் எங்க ஜீவசமாதி அடையும் போது அங்க என்ன கொட்டுதுங்க, பொன் பொருள் ஆடம்பரம் எல்லாமே அங்க எல்லாமே இருக்கு. அப்ப நம்மளும் போகும்போது அந்த வைப்ரேஷன் நம்மளுக்குள்ளேயும் வருது இல்லையா? அதுக்காக தான் சித்தர் வழிபாடு. வாழும் சித்தர், வாழும் கலை எல்லாத்துக்கும் அதிபதியே சித்தர்கள் தான். ஓகே, இப்ப இவங்கள நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு என்ன சித்தர், நீங்க சித்தரை தேடி எங்கேயுமே போக வேண்டாம். கோயிலுக்கெல்லாம் நீங்க தேடி இது போய் வந்து இந்த கோயில் எங்க இருக்கு இதெல்லாம் தேட வேண்டாம். நான் சொல்ற மந்திரம், உங்களுக்கு என்ன சித்தர் வராரு அந்த பேரு, அந்த மந்திரத்திலேயே அந்த பேரு அடங்கிருது. இத மட்டும் 11 முறை தினந்தோறும் சொல்லுங்க. உங்களுக்கு வசிய சக்தி, இப்போ நீங்க போய் வந்து எனக்கு வசிய சக்தி ஏற்படுத்தி கொடுங்க, எனக்குன்னு ஒரு வசியம் வேணும். வசியம்னா என்ன? நம்ம மற்றவர்கள்கிட்ட பேசும்போது அவர்கள் நம்மளே பகையவரா பார்க்க கூடாது. அடுத்தது, நம்ம ஒரு வியாபாரம் செய்யும் போது நம்ம கிட்ட வியாபாரங்கள் வாங்கணும், விற்கணும், இது எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் நம்மளுக்கு அமையணும், அதுக்கு பேர் தான் வசியம். புரியுதுங்களா? அப்ப இந்த சித்தர்களின் வழிபாடும் மந்திரமும் உங்களுக்கு வாழ்க்கை பூரா அதை வந்து நீங்க சொல்லிட்டே வர்றதா இதனுடைய அமைப்பு. முதல் நட்சத்திரம், யாருக்கா டவுட்னா கேளுங்க, கண்டிப்பா இது உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் ரோகிணி, ரிஷபம். ரிஷபம். ஓம் ஸ்ரீம் சம் அம் உம் ஸ்ரீ வான்மீகரே நமக. ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில இருக்கிறவங்க ஓம் ஸ்ரீம் சம் அம் உம் ஸ்ரீ வான்மீகரே நமக. புரியுதுங்களா? சித்தரும் நம்மளுடைய புராண கதையில இருக்கிறவங்களும் ஒன்னாயிடுறாங்க. ஓகேவா? அப்ப அவங்கெல்லாம் வந்து என்னன்னா ஒரு படைத்தல், ஒரு விஷயத்த வந்து உருவாக்குனாங்க, ஒரு விஷயத்த வந்து படைச்சாங்க உலகத்துக்கு. அப்போ இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களும் மக்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து உருவாக்கி கொடுப்பாங்க, சொல்லுவாங்க, செய்வாங்க. அப்ப இந்த மந்திரங்களும் இந்த சித்தரும் உங்களுக்கு வலிமை பெறும்போது அவர்களுடைய நல்ல விஷயங்கள் உங்களுக்குள்ள வரும். ஓகே, எழுதிட்டீங்களா? அழிச்சிடலாமா? அடுத்தது மிருக சீரிஷம். ரிஷபம். ஏன்னா ஒவ்வொரு ராசியிலையும் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அப்ப நம்ம ராசியிலையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி. ஓம் ஸ்ரீம் ருங் குருங்
இவருக்கும் பாத்தீங்கன்னா மச்ச முனிவர். மிருகசீர்ஷ நட்சத்திர ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு ஓம் ஸ்ரீம் ருங்கு, இது வந்து குறுங்கு ஸ்ரீ மச்ச முனிவரே நமக்கு. நம்மளுக்கு மெயின் என்ன விஷயம் தேவைப்படுது, எந்த சித்தர் பேர் அப்படின்னு தேவைப்படுது. அந்த சித்தருக்கு உண்டான ஒரு தெய்வ மொழி, இவ்வளவுதான். இதுக்கு பேர் வந்து மந்திரம்னு சொல்லாதீங்க, தெய்வ மொழி. தெய்வ மொழினா சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறது. அப்போ தேவர்களுடைய நம்ம இப்போ சொல்றாங்களே தெய்வ மொழி அப்படிங்கிறது வந்து சம்ஸ்கிருத தான் எடுத்திருக்காங்க. அப்ப இந்த சம்ஸ்கிருத வேர்ல வரும்போது நம்மளுடைய உச்சரிப்பு நல்லா இருக்கும், சுவாசம் நல்லா இருக்கும், நம்மளுடைய ஆயுள் திறன் அதிகரிக்கும் இந்த மந்திரங்கள்லாம் சொல்லும் போது. ஓகேங்களா? ஓம் ஸ்ரீம் ருங்கு குருங் ஸ்ரீ மச்ச முனிவரே நமக. யாருக்காவது தெரியாம இருக்கா, எழுதுறது புரியாம இருக்கான்னு சொல்லுங்க, இன்னும் கூட பெருசா எழுதிடலாம். அழிச்சிடலாமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுல ஒரு சின்ன விசேஷம் கொடுத்திருக்கான். மிருகசீரிஷம் வந்து ரிஷபராசில 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3 4 பாதத்துல இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் சிறப்பான ஒரு சித்தர் 4 வகையா பிரிஞ்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா மிருகசீரிஷம் 2ஆம் பாதம், மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் முதல் பாதத்துக்கு நம்ம சொல்லிட்டோம். இப்ப 2ஆம் பாதத்துக்கு அதே ரிஷபராசிக்கு தான் ஸ்ரீம் சம் அம் ஸ்ரீ சட்டைநாதர். சட்டைநாதரே நமக. மிருகசீரிஷம் அந்த ஒரு கிரகத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 4 பாதத்துக்குமே கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்த 4 பாதம் ஸ்ரீ சம் அம் ஸ்ரீ சட்டைநாதரே நமக. இது வந்து 2ஆம் பாதத்தில் பிறந்தீர்களானா இந்த நீங்க வந்து சொல்லிக்கலாம். இப்போ மிருகசீரிஷம் 3 பாதம் 4ஆம் பாதம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, 3 4ஆம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து பாம்பாட்டி சித்தர். இதுக்கு வந்து நான் சொன்ன முன்னாடி மந்திரத்தையே எழுதிக்கோங்க, பாம்பாட்டி சித்தர், ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர். நீங்க ஓம் போட்டு ஓம் பாம்பாட்டி சித்திரே நமகன்னு கூட நீங்க சொல்லிக்கோங்க. மிருகசீரிஷம் 2 3 4 பாதம் உடையவங்களுக்கு இந்த பாம்பாட்டி சித்தர் உங்களுக்கு நல்ல ஒரு அம்சம் கொடுக்கும். அழிச்சலாமா? அடுத்து திருவாதிரை. திருவாதிரை மிதுனம். ஸ்ரீம் குரு துரு குரு வசி. ஓம் ஸ்ரீம் குரு துரு குரு வசி திருமூல தேவரே நமக. திருமூல தேவரே நமக. திருவாதிரை நட்சத்திரத்துக்கு மிதுன ராசியில பிறந்தீங்கன்னா ஸ்ரீ குரு துரு குரு வசி ஸ்ரீ திருமூல தேவரே நமக. உங்களுக்கு எல்லாம் இது தெரியுது இல்லையா, நீங்க நோட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? எல்லாரும் ஏதாவது கமெண்ட் போட்டிருக்காங்களா சார் தெரியல அப்படிங்கிற மாதிரி?